தமிழக அரசியல் களத்தை மாற்றிட தமிழகம் தலை நிமிர்ந்திட வருகை தரும் வரலாற்று நாயகரே வருக வருக. ஜே சக்தி கிருஷ்ணன், மாநில செயலாளர், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு, தமிழக பாஜக. பாரதத்தின் தலைமகனே வருக. மதுராந்தகம் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடிஜி மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களை அகமகிழ வரவேற்கிறேன். ஷெல்வி கே தாமோதர், மாநில ஆன்மீக மற்றும் கோவில் பிரிவு தலைவர், பாஜக. மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையும் அதிமுக பொதுச் செயலாளரும் வருங்கால முதல்வருமான திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் கடன் சுமை எவ்வளவு சார்? 9 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. 4 லட்சம் கோடி நீங்க வந்ததுக்கு பிறகு வாங்கிருக்கீங்க. ரைட் சார். அடுத்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறேன்றீங்க, ஆண்களுக்கு இலவச பஸ் கொடுக்குறேன்றீங்க. எங்க வச்சுக்கிறீங்க காசு? எங்க இருக்குது? அரசாங்கம் ஏற்கனவே இது வந்து ஒரு அட்சய பாத்திரம். நீங்க இன்னைக்கு திமுகவில் இருக்கிற 12 அமைச்சர்களையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியே இருக்கக்கூடாது, எல்லாருமே தான் அங்க போயிட்டாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. இது ஒரு அட்சய பாத்திரம், வந்துகிட்டே இருக்கும். பீனிக்ஸ் பறவை வந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து தொண்டர்கள் தான் தலைவர்கள். யாரும் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ போல வர்க்க பரம்பரை அரங்காவலர் போல வர்றவங்க கிடையாது. காப்பி அடிச்சிட்டீங்கன்றாங்க. அவங்க திட்டத்தை காப்பி அடிச்சு இன்னைக்கு வாக்குறுதியா கொடுக்குறீங்க. லேப்டாப் யார் கொண்டு வந்தது? யாரு காப்பி அடிக்கிறது? இல்ல, திமுகவுடைய காப்பி தான் இந்த 2000 ரூபாய் கொடுக்கறது, ஆண்களுக்கு இலவச. திரும்ப சொல்றது, மக்களுக்கு வந்து யார் முதல்ல வந்து பொங்கல் பண்டிகைக்கு 210 ரூபாய் கொடுத்தது யார் தெரியுமா? யார் சார்? எம்ஜிஆர் 84. ஒருத்தனுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னையாவது வாட் இஸ் ஹிஸ் கிரிமினல் பேக்ரவுண்டுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னே, அதுவும் காவல்துறை கொடுக்கறதுக்கு முன்னே 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு சிசிடிவி கேமராவை யார் ஜாபர் சாதிக்கு வாங்கி கொடுக்குறாரு? யாருடைய காசுல? இன்டர்நேஷனல் லெவலில் போதைப் பொருளை கடத்தின 10,000 கோடிக்கு கடத்தி விட்டு 1 கோடி ரூபாய்க்கு அவன் கொடுக்குறான். இதுக்கு நீங்க வந்து அவார்டு கொடுக்குறீங்க. வெதர் யூ ஆர் ரன்னிங் எ கவர்மெண்ட், வெதர் இஸ் இட் ரூல் ஆஃப் லா? நான் அதை தான் கேட்குறேன். ஆசிரியர்களை வந்து ஆண் காவலர்களை விட்டு பிடிக்கிறது, கையை ஒருத்தன் காலை ஒருத்தன் எடுக்கிறது, ஏறடா மேலாங்கிறது, போடா வாடாங்கிறது நேற்று கூட பார்க்குறேன். 27ஆம் நாள் நேற்று நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அவர்களை கூட்டு பேசுறதுல இந்த அரசுக்கு என்ன இருக்கு? நீங்க கொடுத்த கோரிக்கை தானே. அவரை தான் கேட்கிறார். பொய்யா வாக்குறுதி கொடுத்தோன்னு சொல்லுங்க, நாங்கள் போயிட்டு இருக்கோம் கிளம்பி ஊருக்கு. பொங்கல் பண்டிகை கூட கொண்டாடலைங்க. 1.54 லட்சம் கோடி இது பண்ணுகின்ற செமி கண்டக்டர் தயாரிக்கின்ற பாக்ஸ்கான் நிறுவனம் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணிட்டு 2 மாதம் காத்திருந்துட்டு குஜராத் மாநிலத்துக்கு போயிடுச்சு. பிஒய்சி கார் நிறுவனம் 54,000 கோடி தெலுங்கானா மாநிலத்துக்கு, ரேவந்த் ரெட்டியுடைய மாநிலத்துக்கு போயிடுச்சு. 6,000 கோடிக்கு கோத்ரேஜ் நிறுவனம் உங்களை தமிழ்நாட்டுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. என்னால் வந்து பட்டியலிட முடியும். லூலு மால் வந்துருச்சாங்க. 2021 போயிட்டு வந்து சொன்னீங்கல்ல, கோயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு போனீங்கல்ல, போயிட்டு வந்து பொய்யா வாக்குறுதி கொடுத்தீங்க. லூலு மால் வந்துருச்சா உங்களுக்கு தெரியுமா? சென்னையில் வரப்போகுதுன்னு சொன்னீங்களே. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கேட்குறேன். போதையின் உச்சத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம தமிழகத்துல ஒரு மாதிரியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த அரசின் மீது பயம் போய்விட்டது. அதை தான் நான் சொல்றேன். ஒரு கையாளாகாத அரசு இருக்கிறது, ஒரு பொம்மை முதல்வர் இங்க இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் நடந்துராதுங்கிற தைரியத்தின் அடிப்படையில் தானே இந்த சமூக விரோத செயல்கள்லாம் நடக்குது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் காசிநாத பாரதி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிக நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப உற்சாகமாயிட்டீங்களா? இப்போ அலைன்ஸ் எல்லாம் ஒரு புது பொலிவோட நிறைய யார் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சார் அதிசயமெல்லாம் நடக்குது உங்க அலைன்ஸ்குள்ளார? ஆமாம், நடக்கும்னு தான் நான் ஏற்கனவே ஆரிடம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாரும் நம்பலை, நீங்கள் உட்பட. சரி. ஆனால் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்தடுத்து இன்னும் வர்ற கூட்டணிகளை பார்க்குற போது இன்னும் மிரட்சி திமுகவுக்கு ஏற்கனவே அல்லு கலல்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. மிரட்சியின் உச்சத்துக்கு போயிடுவாங்க பாருங்கள். மிச்ச கூட்டணியும் வர்ற போது தேமுதிக, புதிய தமிழகம், அடுத்தடுத்த கட்சிகள், விஜய் கூட வரலாங்கிற ஆர்வம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் வந்துச்சுன்னா 234ல் 220+ கூட அடிச்சாலும் அடிக்கிறதுக்கு விஜயும் வருவாருன்னு நினைக்கிறேன். வரலாம்ங்கிற ஆர்வம்னு தான் சொல்றேன். நான் வந்து அதலிகேட்டட்னு சொல்லலை. வந்துச்சுன்னா ஏன்னா அவங்களுடைய நோக்கமும் ஒன்று தானே. மக்கள் விரோத திமுக அரசு வீழ்த்தப்பட வேண்டும், அதுபோல வந்து மன்னராட்சி முறையாக தொடர்ந்து கொண்டிருக்கிற குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. விஜயுடைய நோக்கமும் அதுதான், எங்களுடைய நோக்கமும் அதுதான். அப்படி இருந்தால் நிச்சயமாக அதுக்கு முடிவுரை எழுதப்படும். ஏன்னா ஏற்கனவே வந்து புரட்சி தலைவி அம்மா காலத்திலே வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து 2ஆம் இடத்துக்கு பெற்று இவங்களை 3ஆம் இடத்துக்கு தள்ளாங்க. ஏற்கனவே பல வரலாறுகள் இருக்கு இவங்க 3ஆம் இடத்துக்கு போன வரலாறு. அந்த மாதிரி ஒரு வரலாறை திரும்பவும் எழுதுறதுக்கான வாய்ப்பு எடப்பாடியாருக்கும் வருங்கிறது தான் என்னுடைய. கண்டிப்பா சார், வாங்க. பட் ஆனாலும் உங்க கூட்டணியை டீகோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு.
இன்னும் எல்லாரும் என்ன சேருவாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல நிறைய பேரு, அவங்க எல்லாம் வந்தாலும் அதெல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சு நான் டீகோட் பண்ணா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் இப்ப இருக்கிறவங்கள வச்சு நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி நமக்கு பிடிக்காம போச்சு, பிஜேபி நமக்கு செட் ஆக மாட்டாங்கப்பா அப்படின்னு நீங்க அவங்களோட சேர்ந்துட்டீங்க, அவங்க உங்களோட சேர்ந்துட்டாங்க. டிடிவி தினகரன் உங்களை எதிர்த்து தான் கட்சியை தொடங்கினார். அவர் ஏடிஎம்கே எதிர்த்து தான் கட்சியை தொடங்கினது. அவரு நேற்றுக்கு அலைன்ஸ் பண்ணா, நாங்கெல்லாம் பகாலி சண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேங்க, நாங்க திமுக தான்றீங்க. என்ன சார் ஒண்ணுமே ஒட்டாது போல தெரியுது. கூடா நட்பு கேடாய முடியும்னு சொன்னாரு கருணாநிதி. 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னாரு. அவங்க ஆட்சி மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கிற போது அந்த கட்சிக்கு வந்து பேக் போனா இருந்த திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியுடைய பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. மத்திய அமைச்சராக தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ஆராசாவை எந்த ஆட்சியிலையும் மாற்று கட்சி வந்து உள்ள அனுப்புறதுங்கிறது வேற. அவங்க ஆட்சியே அவங்க இதில் அமைச்சராக இருந்தவங்களையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற தலைவருடைய பொண்ணையும் உள்ள வச்சாங்க. அது பழைய கதை சார். ஆனா கடைசி 9 வருஷமா அவங்களுடைய கூட்டணிக்கு இப்போ இல்லையா, கடைசி 9 வருஷமா ஒண்ணா இருக்காங்க. அது போல வந்து பண்டார பரதேசிகள்னு விமர்சனம் பண்ணிட்டு அதே பாஜகவோடு கூட்டணி அவர் வைக்கலையா? வைக்கோ, கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட இப்போ மன்னிச்சிட்டா கல்லறை என்ன. அதனால வந்து இங்க வந்து தொகுதி உடன்பாடு தான், வேற ஒண்ணும் கிடையாது. கூட்டணிங்கிறது ஒட்டுமா ஜெல்லாகுமா? அவங்களே ஜெல்லான போது எங்களுக்கு என்ன இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு மேஜரான பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்ல சார். அவங்க கடைசி ஒரு 9 வருஷமா ஒண்ணா இருக்காங்க. உச்சபட்ச வார்த்தைகள். நீங்க ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணா கல்லறை மன்னிக்காதுங்கிறதும் கூடா நட்புங்கிறதும் இங்க நாங்க ஜெல்லாவதுக்கு என்ன காரணம் சொல்றோம்னா, மக்கள் விரோத திமுக அரசு அகற்றப்படணும், குடும்ப ஆட்சிக்கு முடிவுரை கட்டணும், 2 தான். ஆமா, உதயநிதி அதுக்கடுத்து இன்ப நிதியையும் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரல இல்ல. நீங்க அப்புறம் என்ன இதுல ஜல்லிக்கட்டு போட்டியில அவர் அதுக்காக போராடிய ராஜசேகரன் பின்னால நிக்கிறாரு 70-80 வயசு பொங்கல் சார். அதான் சொல்றேன். நீங்க வந்து அவரை புதுசா இல்லங்க, அவர் ஸ்கிரிப்ட் இருக்கட்டும், இயற்கை தானே, உண்மை தானே, உண்மை என்னைக்கா இருந்தாலும் உண்மை தானே. அது ஒன்றும் பொய்யா நான் சொல்லல, நான் ஆர்டிபிஷியலா சொல்லல, உண்மையதான் சொல்றேன். உதயநிதிக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன, உதயநிதியோ விடுங்க, துணை முதல்வர், இன்ப நிதிக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப இது என்ன நீரோ மன்னர் ஆட்சி மாதிரி குடும்ப ஆட்சி இங்கே நடக்குதா? பாகிஸ்தான் மாதிரி பனாசிர் புட்டோ குடும்பம் மாதிரி இங்கே நடக்குதா? ராஜபக்சே குடும்பம் மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டை வந்து நீங்கள் மாற்ற முயற்சி செய்கிறீங்களா? ஷேக் ஹசீனா குடும்பம் இருக்க, ஷேக் அப்துல் ரஹ்மான் அந்த குடும்பம் மாதிரி நீங்கள் வந்து குடும்ப ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எந்த ஆட்சியை வேணாலும் கொண்டு மக்கள் ஜனநாயகம் சார், அதுதான் போட்டி போட்டு ஜெயிச்சிருங்க. அதான் நாங்கள் சொல்கிறோம், மக்கள் விரோத ஆட்சியை நடத்தாதீங்க, மக்களுக்கு எதிரான ஆட்சியை நீங்கள் நடத்தல. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் வேணான்னு அவங்கள உட்கார வச்சாங்க. ஆமாம் தானே? மக்கள் ஓட்டு போட்டுன்னா இந்த டிடிவி அன்னைக்கு தனியாக போனதுனால 29 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பதிச்சு இல்லைன்னா இப்போ இந்த முறையும் நாங்கள் தான் இருந்திருப்போம். மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய உச்சபட்ச பிரச்சனையில இருந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு சென்னை முழுவதும் போராட்ட களத்தினுடைய உச்சத்தில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. சமவேளைக்கு சம ஊதியம் கேட்கின்ற ஆசிரியர்கள் 20,000 பேர் இன்னைக்கு 27வது நாளாக இன்னைக்கு போராட்ட களத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. 16,000 தொகுப்பூதிய ஆசிரியர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் போராட்ட களத்தில் டிபிஐ வளாகத்தில் தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே நீங்க பண்ணி தர்றோம்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 16,000 தொகுப்பூதிய ஆசிரியர்கள் வந்து உங்க ஆட்சி காலத்திலயும் நடந்தது போராட்டம், உச்சபட்சமாக இப்படி எல்லாம் நடந்தது இல்ல. அது நீங்க ஆர்டிபிசியலா 33,000 போராட்டங்களை நடத்தினீங்க, கோவன் போன்றவர்களை வச்சு போராட்டம் நடத்தினீங்க. நான் கேட்கிறேன், கண்ணன்கிற ஆசிரியர் வேப்பந்தட்டை தாலுகாவை சேர்ந்த பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனாரு. ஏன் தூய்மை பணியாளர் ரவிக்குமார் எனக்கு மருத்துவ சிகிச்சைக்கே வழி இல்லைன்னு சொல்லி இறந்து போனாரு. நேற்றிலிருந்து வந்து சத்துணவு ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க. போராடாத துறைகளே இல்லைங்கிற அடிப்படையில் எல்லாமே நீங்கள் அவர் என்ன கேட்குறாரு, அந்த சமவேளைக்கு சம ஊதியம் கேட்குறவர் ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க, ஒருத்தர் வந்து 50,000 வாங்குறாரு, ஒருத்தர் 30,000 வாங்குறாரு, 20,000 to 25,000. இப்போ என்னுடைய ஆசிரியர் என்னட்ட வந்த ஒரு வழக்காடி, அவங்க வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, பேர் சொல்லக்கூடாது, 20 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு இழப்பு இருக்கு. 1/6/2009 அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கும் முத நாள் 31ஆம் தேதி அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கும் 2 பேருக்கு வித்தியாசம் மட்டுமே. பேசிக் பேயில் 3,170 இடிக்குது. பேசிக் பே 3,170ன்னா 156% டிஏ அண்ட் டிஏ பிளஸ் ஹச்ஆர்ஏ கூட்டினீங்கன்னா ஏறக்குறைய 2 பேருக்கு வந்து 20,000 ரூபாய் இடிக்குது. அரசு ஊழியர்கள் அதிமுக ஆட்சியில் இதை விட நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்து எங்கேயும் ஏமாத்தல. நீங்க அவர் என்ன கேட்கிறாரு, ராபர்ட், நாங்கள் ஓட்டு வாங்குறதுக்காக உங்களை ஏமாத்தணும் 311 நீங்கள் கொடுத்த கோரிக்கை நம்பர் வந்து அவங்களுக்கு சமவேளைக்கு சம ஊதியம் பற்றுத்தர்றேன்னு சொன்னது 311. இந்த 311 வாக்குறுதியை உங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்கு தான் கேட்டேன்னு சொல்லுங்க. நாங்கள் எங்கள் போராட்டத்தை பொங்கல் பண்டிகைக்கு கூட அவங்க போகலை. நாங்கள் இன்னமும் கேட்குறேன், அவங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுகின்ற விதம் சரியா? ஆசிரியர்களை வந்து ஆண் காவலர்களை விட்டு பிடிக்கிறது, கையை ஒருத்தன் காலை ஒருத்தன் எடுக்கிறது, ஏறடா மேலாங்கிறது, போடா வாடாங்கிறது நேற்று கூட பார்க்குறேன். 27ஆம் நாள் நேற்று நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அவர்களை கூட்டு பேசுறதுல இந்த அரசுக்கு என்ன இருக்கு? நீங்க கொடுத்த கோரிக்கை தானே.
அவரை தான் கேட்கிறார், பொய்யா வாக்குறுதி கொடுத்தோன்னு சொல்லுங்க, நாங்க போயிட்டு இருக்கோம் கிளம்பி ஊருக்கு. பொங்கல் பண்டிகை கூட கொண்டாடலைங்க. இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான, இவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அதை தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். சட்டம் ஒழுங்கு அன்னைக்கு ஆளுநர் எதுக்காக வெளிநடப்பு செய்யறாரு? அவர் கிளியரா சொல்றாரு. அவர் சொல்ற அந்த 14 கோரிக்கைகள் சொல்றாரு, 14 இதுவும் வந்து தவறான தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதனால நான் வெளிநடப்பு செய்யறேன்னு அவர் சொல்றாரு. சார் அதை அவர் படிக்கணும் இல்ல சார். திரு ஆளுநருக்கு நீங்க வக்காலத்து வாங்குங்க, கூட்டணியில் இருக்கீங்க, அதனால ஏடிஎம்கே பிஜேபி கூட தான் நிக்கணும் நீங்க. ஏன்னா அவங்க கூட்டணி தர்மங்களை வச்சுக்கிட்டாங்க, அவங்க அலைன்ஸ்ல வச்சுக்கிட்டாங்க. உங்கள மாதிரி வேங்கவே இருக்கும் இதுக்கு இருந்துட்டு அவங்க வந்து கை தட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்களா? அப்படியெல்லாம் நாங்க இருக்கல. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடினது உடனே தேசிய கீதம் பாடுன்றாரு. இது முறையா? அது வேணா உங்க ஆட்சி காலத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடினதும் அடுத்து தேசிய கீதம் பாடுவாங்க. நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இருக்கலாங்க. இல்ல நான் கேக்குறேன், இதுதானே புரோட்டோகால். புரோட்டோகால் இருக்கட்டுங்க. சரி, நீங்க எழுதி இருக்கிற 14 அவர் சொல்லிருக்காருல 14 ரிஜெக்ஷன். அவர் முதல்ல அது முதல் கருத்து தேசிய கீதம் பாடுனா அவர் என்ன வெறும் தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் பாடுனதும் வீட்டுக்கு போறதுக்கு அவர் வராருங்க. அவருக்கு அதுக்காக இவ்வளவு அணிவகுப்பு இதெல்லாம் மரியாதை கொடுத்து அவர் உள்ள உட்கார சொல்றேன். அவர் நீங்க எழுதி கொடுத்த உரையை படிக்கணுங்கிறது அவருடைய இதுன்னா, ஆளுநர் தவறானவர்னு அதுல எழுதிருந்தீங்கன்னா அவரை பத்தி அவர் எழுதா காலத்துல இதை விட என்னென்னமோ எழுதி கொடுத்தாலும் பேசிட்டு போயிருக்காங்க சார். நடந்திருக்கு சார். அதாவது பொதுமைப்படுத்தி தப்பிக்க விரும்ப வேண்டியல. அவர் என்ன கேட்கிறாரு? 12 லட்சம் கோடி முதலீடு வந்து விட்டதாக நீங்க சொல்றீங்க. 1316 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. 38 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழகத்துல வேலை வாய்ப்பு கொடுத்திருப்பதாக ஆளுநர் உரையில முதல் பாயிண்ட். சார் ஆளுநர் உரையை ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு அனுப்புறது தானே. இது மொத்தமாக வக்கீல் சார், இது வக்கீல் இல்ல, இது நம்ம பொறுமையா பேசலாம் ப்ளீஸ். நீங்க ஒரு வக்கீல், வாதிட திறமை உடையவர், என்னை விட நல்லா வாதிடுவீங்க தெரியும். இல்ல சார், நான் என்னன்றேன், இவருக்கு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி ஆளுநர் மாளிகையில ஒப்புதல் வாங்கி தானே இங்க எட்டு வருது. அதுக்கப்புறம் வாங்கி எல்லாம் கிடையாது, அனுப்பியிருப்பாங்க. முதல் நாள் இரவு அவர் கொடுக்கறத படிச்சுட்டு போகணும். அதான் சார் ஆளுநர். எனக்கு அதுதான் நான் கேட்கிறேன். கொடுக்கறத படிச்சுட்டு போகணும்னா நீங்க அவரை பத்தியே தவறா சொல்லுவீங்க. அவர் கிளியரா 14 பாயிண்ட் என்ன சொல்றாரு? ஒண்ணு வந்து நீங்க 38 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டதா சொல்றீங்க, அந்நிய முதலீடுகளை ஈர்த்துட்டதா சொல்றீங்க. லூலு மால் வந்துச்சா? சரி, ஒரு 15 லட்சம் பேருக்கு வேலை சொல்லுங்க. லூலு மால் கவர்னர் இவ்வளவு பதவிக்கிறாரு. லூலு மால் இவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாருல, உங்களுக்கு உதவி செய்யணும், என்டிஏ கூட்டணி பேசணும்னு நினைக்கிறாரு. நாங்க இப்படி பேசலாம்ல, நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு சொல்றீங்களா? இது உண்மையா? 38 லட்சம் பேர் உங்க ஊர்ல கவர்னர், உங்க ஊர்ல யாருக்காவது வேலை வந்திருக்கா? எங்க ஊர்ல யாருக்காவது வேலை சார்? பாதிப்பு இருக்கு சார். 38 பாதிப்பு இருக்குன்னா பேச வேண்டிய இடம் அதுவா? சட்டமன்றம் ஒரு மரபு இல்ல. அதுக்கான மக்களுக்கு நலனுக்காக தான் வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு சார். இவர் ஒவ்வொரு வருஷமும் இவர் வரும்போது முதல் முறையே புறக்கணிச்சு இப்படி வெளியே போறாங்க சார். வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்குவதற்கான மன்றம் தான் சட்டமன்றம். நீங்க அது வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கா? 38 லட்சம் பேருக்கு ஒரு ஸ்டேட்லயும் நடக்காத ஒரு வாதத்தை மட்டும் வைக்கிறோம். 38 லட்சம் பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பை கொடுத்திருந்தால் வாக்கு கேட்டு நீங்க வீடு வீடா போறீங்க. இண்டு நாள் போட்டீங்களா? இல்ல 1.5 கோடி ஓட்டு உங்க கையில இருக்கு, நீங்க ஜெயிக்க வேண்டியான ஏன் நீங்க ஓட்டு கேட்டு போறீங்க? 1.54 லட்சம் கோடி இது பண்ணுகின்ற செமிகண்டக்டர் தயாரிக்கின்ற பாக்ஸ்கான் நிறுவனம் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணிட்டு 2 மாசம் காத்திருந்துட்டு குஜராத் மாநிலத்துக்கு போயிடுச்சு. பிஒய்சி கார் நிறுவனம் 54,000 கோடி தெலுங்கானா மாநிலத்துக்கு, ரேவந்த் ரெட்டியுடைய மாநிலத்துக்கு போயிடுச்சு. 6,000 கோடிக்கு கோத்ரேஜ் நிறுவனம் உங்களை தமிழ்நாட்டுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. என்னால் வந்து பட்டியலிட முடியும். லூலு மால் வந்துருச்சாங்க. 2021 போயிட்டு வந்து சொன்னீங்கல்ல, கோயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு போனீங்கல்ல, போயிட்டு வந்து பொய்யா வாக்குறுதி கொடுத்தீங்க. லூலு மால் வந்துருச்சா உங்களுக்கு தெரியுமா? சென்னையில் வரப்போகுதுன்னு சொன்னீங்களே, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கேட்குறேன். லூலு மால் வந்துருச்சாங்க. 20,000 தற்கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு. தற்கொலைகளுடைய தலைநகராக தமிழகம் மாறிடுச்சுன்னு கவர்னர் சொல்றாரு. பொய்ன்னு நீங்க நிரூபிங்க. தங்கம் விலை நிலவரம் போல கொலை நிலவரம் வந்து இன்னைக்கு 5,000 கொலைகளுக்கு மேல் இந்த அரசு வந்ததற்கு பிறகு நடந்திருக்கு. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை 55 மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய குற்றச்சாட்டுல என்ன தவறு இருக்கு? இல்ல சார், கவர்னர் இருங்க, உங்களுடைய ஒரு நிமிஷம் ஒரு கருத்தை சொல்லிடுறேன். உங்களுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சொல்றாரு 6,999 போக்சோ வழக்குகள் தமிழகத்துல பதியப்பட்டிருக்கின்றன, 114 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்கிறோம்னு பெருமையா சொல்றதா நினைச்சுக்கிட்டு உங்க கவர்மெண்ட்டை டீக்ரேட் பண்ணி உங்க அமைச்சரே சொல்றாங்க. 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்டுகள் பிடிபட்டிருக்குன்னு யார் சொல்றா? முதலமைச்சர் ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்டுகள் பிடிபட்டிருக்குன்னு பேசுறாரு. அதுக்கு முதல் நாள் தான் மா சுப்பிரமணியன் சொல்றாரு தமிழகத்துல 0% கஞ்சா இருக்கு. அன்னைக்கு மாலையே உங்களை போன்ற சமூக ஊடகங்கள் போட்டுச்சு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கம் வந்து கஞ்சா செடி வளர்ந்து கிடப்பதாக. நேற்றைக்கு முதல் நாள் நான் ஒரு பத்திரிகையில பாக்குறேன், கஞ்சாவை வந்து மெரினா பீச்சில் காய வச்சுட்டு ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்படி இதை வந்து செய்தித்தாள்லாம் படிக்கிறேன். அப்ப என்ன இங்க நடக்கிறது? சட்டம் ஒழுங்கு இருக்கா? நான் கேட்கிறேன். கவர்னர் உரையை வந்து புறக்கணிச்சுட்டு அவர் வெளியே போனது சரின்றீங்களா? ஆமா, நீ ஒவ்வொரு முறையும் பாய்காட் பண்றாரே சார். அது எனக்கு தெரியாது. இல்ல நான் கவர்னருடைய பிரதிநிதி கிடையாது, நான் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர். ஆனா நீங்க இல்ல கவர்னர் வக்காலத்து வாங்குறீங்க. நான் தமிழகத்துல இதெல்லாம் நடந்திருக்கு, இது எல்லாமே அவர் சொல்லுகின்ற சுட்டிக்காட்டுகின்ற தவறுகள் தானேன்னு நான் கேட்கிறேன். நீங்க சரின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. கஞ்சாவினுடைய போதையினுடைய இதுல
ரீல்ஸ் எடுப்பதற்காக வடமாநில மாணவரை வந்து இந்த திருவள்ளூர்ல வந்து உடனடியா வேக வேகமா நடவடிக்கை எடுத்தாங்க சார். நேற்றைக்கு முதல் நாள் வந்து வேளச்சேரியில வந்து செப்டோ அந்த உணவு கொண்டு போற ஒருத்தரை வந்து ரீல்ஸ் முகத்துல வெட்டுறாங்க. நேற்றைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இதெல்லாம் வந்து அதாவது வித்தியாசமான சமூக விரோத செயல்கள். அதாவது வந்து பாக்கி சமூக விரோத செயல்களுக்கு இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக உங்க அம்மாவை பிடிச்சி வெட்டுங்களேன், நீ எவனையோ பிடிச்சி வெட்டுவியா, உன் தம்பியை பிடிச்சி வெட்டு. அப்ப இங்க என்ன நடக்குது, போதையின் உச்சத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம தமிழகத்துல ஒரு மாதிரியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த அரசின் மீது பயம் போய்விட்டது. அதை தான் நான் சொல்றேன். ஒரு கையாலாகாத அரசு இருக்கிறது, ஒரு பொம்மை முதல்வர் இங்க இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் நடந்துராதுங்கிற தைரியத்தின் அடிப்படையில தானே இந்த சமூக விரோத செயல்கள்லாம் நடக்குது. போதையின் பாதையில செல்லாதீங்கன்னு நீங்க சொல்றீங்க. போதையின் பாதையில செல்லாதீங்கன்னா என்ன, நீங்க கொடுக்குற ஒப்புதல் வாக்கு மூலமா உங்கள்கிட்ட இருக்கு கவர்மெண்ட், யூ ஆர் த லீடரு, உங்கள்கிட்ட சட்டம் ஒழுங்கு லாண்ட் ஆர்டர் இருக்கு, நீங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர், நீங்க சட்டம் ஒழுங்கு முடுக்கி விட்டு அவனை 4 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்றவங்களை என்கவுண்டர்ல தட்டினீங்கன்னா நடக்குமாங்க, தவறு நடக்குமாங்க? இப்ப அவரு எல்லாத்தையும் நடக்க செய்து ஏடிஎம்கே வெற்றி பெறுதுன்னே வச்சுக்கோங்க, இங்க எந்த ஒரு போதை இதுவே வஸ்துக்கள் இருக்காத மாதிரி அது எல்லாத்தையும் ஒழிச்சிருவீங்களா? இருக்காது. மெத்தப்பட்ட பையன்ங்கிற பேரை வந்து இல்ல சார், ஒரு நிமிஷம் இல்ல சார், நான் கேக்குறேன், டாஸ்மார்க் மூடுன்னு சொல்லுங்க சார், ஒரு அறிவிப்பு கொடுங்க சார். செஞ்சமே ஏடிஎம்கே சொல்லுங்க சார், 500 கடைகளை 7 வாக்குறுதி கொடுத்தீங்க, 500 கடைகளை இருங்க நான் பேசுறேன், கொடுக்க போறாங்க. ஒரு 7 வாக்குறுதி இப்ப கொடுத்தீங்களா, 2000 ரூபாய் கொடுக்குறீங்களா? 1000 ரூபாய் திமுக ஸ்கீம், அதையே நீங்க 2000 ரூபாய் கொடுப்பேன்றீங்க. அதே போல திமுக ஸ்கீம் தான் பெண்களுக்கு பஸ், நீங்க ஆண்களுக்கும் பஸ் இலவசம்ன்றீங்க, ரைட்? இப்ப அதே போல டாஸ்மார்க் எல்லாத்தையும் மூட போறாங்க ஏடிஎம்கே ஆட்சி வந்தா. அம்மா வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க சார், 500 கடைகளை பண்ணுங்க. இல்ல அனௌன்ஸ் பண்ற அதிகாரம் என்ன இல்ல சொல்லுங்க, உங்க தலைமைக்கு சொல்லுங்க. பண்ணுவாங்க. இப்ப தேர்தல் அறிக்கை போயிட்டு போதை வஸ்துக்கள் இவ்வளவு நடமாடுது, நீங்க உங்க ஆட்சி வந்தா என்ன அங்க வந்து சுத்தமா மாறிடுமா? இல்லங்க, மெத்தப்பட்ட மீன் ஒன்றை எப்ப நீங்க கேள்விப்பட்டீங்க சார்? இன்னைக்கு அது மாதேஷ் கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு திறமை பத்தாது. ஆனா சார், ஆனா வந்து கால ஓட்டத்தில் அடுத்து புதுசா வரும் சார் நிறைய. மெத்தப்பட்ட மீன் ஒன்று. ஆமா, இப்பதான் ஜாபர் சாதிக்குன்னு உங்க கட்சி, அது எப்படி திமுக ஒரு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மெத்தப்பட்ட மீன் ஒன்று வந்துச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, போய் சொல்லாதீங்க. அதாவது ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் பிடிபட்டதற்கு பிறகுதான் சரி இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து இன்டர்போல்ல இருந்து FBI பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்தியாவுக்கு தகவல் கொடுத்து சர்வதேச லெவல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது தவறா இருந்தா நீங்க காசிநாத பாரதி. ஒரு நிமிஷம் இருங்க, திமுக வந்ததுக்கு பிறகுதான் மெத்தப்பட்ட மீன் உருவாச்சா என்ன? இல்ல இல்ல, மெத்தப்பட்ட மீன் ஜாபர் சாதிக்கு என்ன, ஜாபர் சாதிக்கு அண்ணா அறிவாலயத்துல உட்கார்ந்திருக்காரு அவர் ஆபீஸ். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி எப்பலாம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன், நீங்க மறுத்து சொல்லுங்க. மெத்துங்கிற ஒன்றை நீங்க வந்து அதுக்கு முன்ன நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியல. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் ஜாபர் சாதிக் பிடிபட்டதுக்கு பிறகுதான் மெத்தப்பட்ட பையன் அதனுடைய ரா மெட்டீரியல் வந்து சூடோபிட்ரேன் இதை வந்து இவங்க திருவள்ளிக்கணியில தயார் பண்ணி யார் சொன்னது? FBI சொல்லுங்க. என்ன சம்பந்தம்? ஏங்க, யாரு அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் யாருங்க? அவர் அயலக பிரிவுல இருந்தாரு, அதுக்காக அவர் இந்த வேலையை செய்ய சொல்லி விட்டாங்க. ஒரு கட்சியில ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்கன்னா அவனுடைய பேக்ரவுண்டை இது பண்ணணுமா இல்லையாங்க? அவருக்கு வந்து இவர் அன்னைக்கு இதா இருந்த டிஜிபி, அன்னைக்கு வந்து சிட்டி கமிஷனரா இருந்த சங்கர் சிவால் வந்து அவருக்கு அவார்டு கொடுக்குறாரு. 1 கோடி ரூபாய்க்கு சிசிடிவி கேமராக்களை சென்னை முழுவதும் வாங்கி கொடுத்தார் ஜாபர் சாதிக்குன்னு சொல்லி அவார்டு கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னையாவது வாட் இஸ் ஹிஸ் கிரிமினல் பேக்ரவுண்டுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னே, அதுவும் காவல்துறை கொடுக்கறதுக்கு முன்னே 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு சிசிடிவி கேமராவை யார் ஜாபர் சாதிக்கு வாங்கி கொடுக்குறாரு? யாருடைய காசுல? இன்டர்நேஷனல் லெவல்ல போதைப் பொருளை கடத்தின 10,000 கோடிக்கு கடத்தி விட்டு 1 கோடி ரூபாய்க்கு அவன் கொடுக்குறான். இதுக்கு நீங்க வந்து அவார்டு கொடுக்குறீங்க. வெதர் யூ ஆர் ரன்னிங் எ கவர்மெண்ட், வெதர் இஸ் இட் ரூல் ஆஃப் லா? நான் அதை தான் கேட்கிறேன். வெட்கி தலைகுனிய வேண்டாம். அவனுக்கு வந்து நீங்க வந்து அயலக பிரிவு, அயலக போதைப் பொருள் கடத்தல் பிரிவு நீங்க சொல்லுங்க. இல்ல பிரச்சாரம் கிடையாதுங்க, இது நான் உண்மையே சொல்றேன், நான் பொய் சொல்லல. அடுத்து அவன் ஏன் உங்க குடும்பத்தோட நெக்ஸஸா இருக்கிறான்? நான் அதை தான் கேட்கிறேன். உதயநிதியினுடைய மனைவி கிருத்தியா உதயநிதியோடு மங்கைங்கிற படத்துல கோ ப்ரொடியூசர் அவன் கிடையாது. எனக்கு வந்த தரவுகளின் அடிப்படையில் நான் சொல்றேன். பொய்யா இருந்தா என்ன, நான் அது எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்த சமூக ஊடகங்களை நான் படித்தது பிரச்சார மேடையை நீங்க பயன்படுத்திட்டீங்க, பேசுங்க. நான் என்ன கேக்குறேன், இல்ல மானிபுலேட்டரா நான் சொல்லல. நான் பார்த்தேன், நீங்க முதல்ல உதயநிதியோட அவர் நின்னு போட்டோ எடுத்ததையும், ஸ்டாலினோடு நின்று போட்டோ எடுத்ததையும், கிருத்தியா உதயநிதியோடு மங்கைங்கிற படத்துல அவர் கோ ப்ரொடியூசரா இருந்ததையும் என்னால வந்து நான் படிச்சு தாராளமா இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க சார். பிரச்சாரம் கிடையாதுங்க, உண்மையை சொல்றேங்க. பொய்யா சொல்றதுங்கிறது வேற, உண்மையை சொல்றது. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான். ஆமா, நிச்சயமா. அப்படின்றத மக்கள் இன்னைக்கு நிறுவுறாங்களா? அதுக்கு தயாரா இருக்காங்களான்னு தெரியல. நேற்றைக்கு முந்தா நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கூட்டணி வரலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஆனா எல்லாமே எல்லாம் ஒரு ஒற்றுமையானவர்களா, எல்லாம் ஒண்ணா இருக்கிறவங்களா, ஒருத்தர் எதிரிகளா இருந்தவங்களா நண்பரா இருக்கீங்க? நான் ஒன்று கேட்கிறேன். ஒரு மாவட்டத்துல, நாமக்கல்ங்கிற ஒரு மாவட்டத்துல 1000 கிட்னிகளை திருடுறான். யாரு? உங்க கட்சியை சேர்ந்த திராவிட ஆனந்த். 1000 பேர்களுடைய கிட்னிகள் கடத்தப்பட்டிருக்குன்னா இது எங்க இருந்து வருது தெரியுமா? மகாராஷ்டிராவுடைய கிட்னி ராக்கெட்டிங் டீம் வந்து இப்ப கிதார் மருத்துவமனை, யாருடைய மருத்துவமனை? உங்க சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுடைய மருத்துவமனை. அசிங்கம் இல்ல இதெல்லாம்?
போதைப் பொருளை கடத்துறவன்னா உங்கள் கட்சியில் பொறுப்பாளர், கிட்னியை திருடுறவன்னா உங்கள் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ, 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு எம்எல்ஏ, அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி கட்சியை விட்டு நீக்க வேண்டாமாங்க? இதுக்கு மகாராஷ்டிராவிலேருந்து கிட்னி ராக்கெட்டிங் டீம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க தெரியுமா? ஏபி நெகட்டிவ்ங்கிற அந்த கிட்னி வந்து கம்போடியாவில் இருக்கிற ஒரு தொழிலதிபருக்கு 1 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ இருந்த அதனால தான் நிப்பாட்டிருக்காங்க தெரியுமா? இப்போ நேற்றைக்கு முதல் நாள் வந்து தடை பண்ணாங்களே, எதுக்காக கிதார் மருத்துவமனையை தடை பண்ணாங்க? இவ்வளவு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அதில் வந்து அந்த கிட்னி ராக்கெட்டிங்கில் ஈடுபட்ட அந்த மருத்துவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாக இருக்காரு. அவரை பிடிக்கிற அளவுக்கு கூட தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு அருகதை இல்லைன்னா நீங்க கவர்மெண்ட்டை ரன் பண்றீங்களா? ரைட் சார், இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்க. இணைந்த கைகளா இருந்து இதை செய்ய முடியுமா அப்படின்றது நிச்சயமாக செய்ய முடியும். எல்லாரும் ஒண்ணா கையில நிப்பீங்களா? சொல்லிட்டாரு சிரிச்சு பேசிப்பீங்களா? இல்ல அந்த சிரிப்புக்குள்ளார ஏதாவது வேற ஏதாவது இருக்குமா அப்படின்றதெல்லாம் சந்தேகம் வரும். மாதேசு மீது எனக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சமூக கொடுமைகள் என்ன, வினித் ஐஏஎஸ் போய் அங்கே ரிப்போர்ட் எடுக்கிறாரு. அந்த மக்கள் என்ன கேட்குறாங்க, ஏன் வந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு? அவங்கெல்லாம் வந்து செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த விசைத்தறி தொழிலை செய்கிறவங்க. 3 முறை வந்து நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதால் அவங்களால தொழில் செய்ய முடியலை. மிச்சமாக இருக்கிற கடன் வாங்கினதை கடனை கட்ட முடியலை. வேறு வழி இல்லாமல் கிட்னியை விற்கிறாங்க. அவங்க கேட்ட உருக்கமான செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? வினித் ஐஏஎஸ் கிட்ட எங்கள்கிட்ட வந்து 5 லட்ச ரூபா தர்றேன்னு சொல்லி இப்போ கிட்னியை வாங்கினாங்க, 3 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, பாக்கி 2 லட்ச ரூபாயை மீட்டு கொடுங்கள்னு கேட்டாங்கன்னா இந்த தமிழகம் எந்த சூழ்நிலையில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை உங்களுக்கு அவங்க அந்த காசு கேட்குறாங்க. ஆமாம், அவன் வருமேங்க. உங்களை நீங்கள் வந்து ஏதோ ஒரு 8 கோடி 8.5 கோடி மக்களில் 8 பேரை கொண்டாந்து வச்சு வெல்லும் தமிழ் பெண்கள்னு ப்ரோக்ராம் நடத்திட்டா. நான் என்ன கேட்குறேன், 8.5 கோடி மக்களும் சந்தோஷமாக இருந்தால் நீ ஏன் ப்ரோக்ராம் நடத்தணும்? ஆர்டிஃபிஷியலாக நீ ஏன் நடத்தணும்? ஸோ யூ ஹவ் அக்செப்டட் ஆல், யூ ஹவ் கிவன் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். அப்படி தானே அர்த்தம்? சரி, அப்படி தானே அர்த்தம்? இந்த மக்களை கிட்னி போன மக்களுக்கு எல்லாம் இது பண்ணுங்களேன், பாக்கி 2 லட்ச ரூபாய் வாங்கி கொடுங்களேன், உங்க சட்டமன்ற உறுப்பினரோடு கொடுக்க சொல்லுங்களேன். அதை விட உச்சபட்ச கேவலம், நாங்க இது வந்து சமூக சேவை செய்யறதுக்காக நாங்க மருத்துவமனை நடத்துறோம். இன்னைக்கு ஒரு பக்கம் கொள்ளை, ஒரு பக்கம் இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றீங்க. திமுக ஆட்சியில் நடந்ததா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் கடன் சுமை எவ்வளவு சார்? எவ்வளவு சொல்லுங்க? 9 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. 4 லட்சம் கோடி நீங்க வந்ததுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க. ரைட்டு சார். இப்போ வந்து அடுத்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன 1000 ரூபாயா 2000 ரூபாயா கொடுக்குறேன்றீங்க, ஆண்களுக்கு இலவச பஸ் கொடுக்குறேன்றீங்க. எங்க வச்சுருக்கிறீங்க காசு? எங்க இருக்குது? அரசாங்கம் ஏற்கனவே இப்பவே 10 லட்சம் கோடி. இல்ல அதாவது ஒரு அரசு நினைச்சா, மக்கள் நல அரசாக வெல்ஃபேர் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கிற மணல் குவாரிகளையும் கல் குவாரிகளை மட்டும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாலே எல்லாத்தையும் பாதிக்கு பாதி உங்க கட்சிக்காரங்க நடத்துறாங்க சார். அதெல்லாம் ஆதாரபூர்வம் இல்லாம, ஆதாரம் இல்லாம அலிகேஷன் சொல்ல வேண்டாம். அதை பத்தி ரெண்டு கட்சியிலுமே குவாரி நடத்துறாங்க. அதாவது பிரஷர் எல்லாருமே நடத்துறாங்களா இல்லையா? இல்ல தெரியல, எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் யாரும் நடத்தல, அதிமுகவில் இருக்கிற நண்பர்கள். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா வந்து நான் மதுபான ஆலைகளை 2 கட்சியுமே நடத்துறாங்க. 2 கட்சியும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏடிஎம்கேல இருந்து யாரும் கிடையாது. கனிமொழி அக்கா நடத்துறாங்க, டிஆர் பாலு நடத்துறாரு, கல்ஸ் இன்டர்நேஷனல் ஜெகத் ரட்சங்க நடத்துறாரு. மொத்த டாஸ்மாகினுடைய அத்தனை இதுவும் வந்து திமுக கட்சிக்காரர்களால் நடத்தப்படுகின்றன. அக்கா கனிமொழி வந்து இதை நடத்துவாங்க, ஆனா வந்து இளம் விதவைகளை பத்தி கவலைப்படுவாங்க. 68 பேர் செத்து போனானே எங்க கள்ளக்குறிச்சியில இளம் உதவிகளை பத்தி கேட்டதுக்கு பதிலே இல்லையா உங்ககிட்ட? என்ன எப்படி நீங்க கொடுப்பீங்க 2000 ரூபாய்? எப்படி கொடுக்க முடியும்? கல்குவாரிகளையும் அது எல்லா பெண்களுக்கும் கொடுக்கறீங்க. கல்குவாரிகளையும் மண் குவாரிகளையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாலே போதும். என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இது சார் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வந்துருச்சு சார் தமிழ்நாட்டோட கடன். ஏங்க நீங்க வந்து சரி ஆண்களுக்கு இலவச பஸ் சார், ஏற்கனவே போக்குவரத்து ஊழியர்களுக்கு உங்க ஆட்சியிலுமே அவங்களுக்கு சரியான அவங்களுக்கு இல்ல போய் பணம் போய் அவங்களுக்கு நிலுவைத் தொகை போய் சேரல. நகரத்துல மட்டும் தான், ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு கிடையாது. நீங்களும் அவங்க கொடுக்குற ஏற்கனவே அவங்க கொடுக்குற டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மென்ட் நஷ்டத்துல தான் ஓடுது. ஆமாவா? எல்லாமே இருக்கட்டுங்க. எப்படி நீங்க ஆண்களுக்கு இலவச பஸ் நாங்க கொண்டு வருவாங்க, எல்லாமே கொடுப்போங்க. நான் தான் சொல்லிட்டேன், மணல் குவாரி சார் உங்க வீட்டு பணத்தை எடுத்து போறீங்களா? குவாரி மணல் குவாரி நாங்க சொல்லிட்டோம், ஊழல பண்ண மாட்டோம்னு சொல்றோம். நாங்க என்ன திரும்ப கேக்குறோம், நீங்க 4.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குனீங்கல்ல, அதுல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வச்சிருக்கீங்க? 75,000 கோடியை வந்து நீங்க கடனுக்கான வட்டியை கட்டுறதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க. நாங்க திரும்ப கேட்கிறோம், நீங்க கடனை மட்டுமே வாங்கி இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணி இருந்தா சந்தோஷம். சரி 150 மடங்கு வந்து சொத்து வரியை உயர்த்தினீங்கல்ல, 3 மடங்கு வந்து மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்தினீங்கல்ல, குப்பைக்கு முதற்கொண்டு 2015 இருந்து ஃபார்வர்டு டேட் போட்டு வரி வசூல் பண்ணீங்கல்ல, இந்த கமர்ஷியல் பில்டிங்கெல்லாம் 18% டாக்ஸ் போட்டீங்கல்ல, இந்த வருமானம் எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கறேன். அதான் ஃப்ரீ பீஸ் மக்களுக்கான நலத்திட்டங்களா கொடுத்ததுன்றாங்க. என்ன நலத்திட்டம்? எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இலவச பேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நலத்திட்டம்? மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்காங்க. எப்போ கொடுத்துறீங்க? நாங்க சொல்ல முடியுங்க, மார்த்தட்டி சொல்ல முடியும். 55 லட்சம் மாணவர்களுக்கு
10வது 11வது படித்த மாணவர்களுக்கு எப்ப கொடுத்தீங்க? இப்ப சரி தேர்தல் வருது இல்ல, அதுலயும் பின்கோடு இட்டு ஸ்டார் போடுவாங்கல்ல. சரி, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஃப்ரீ பீஸ் பண்ணி தான் நீங்க இலவசம் கொடுத்து தான் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க முடியுமா? ஸ்டார் போடுவாங்கல்ல, ஆ. ஸ்டார் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்டு உள்ள கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏன் தெரியுமா? 18 வயசுக்கு மேல இருப்பான், ஓட்டு போடுவான்னு. உங்களை மாதிரியா நாங்க 10வது 11வது படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தது அம்மா. ஒரு மாணவன் வசதி உள்ளவன் வந்து லேப்டாப் வச்சிருப்பான், வசதி இல்லாதவன் வந்து அவனை பார்த்து ஏங்கி இருப்பான். நீங்களுமே ஒரு கவர்ச்சிகர ஸ்கீம் தானே இப்போ வெளியிடுறீங்க. இல்லங்க, எங்களுடைய சிஸ்டத்தை நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. விஞ்ஞானபூர்வமாக மாணவர்கள் கல்வி பயில வேண்டும், வசதியான மாணவர்களோடு ஏழை மாணவர்களும் காம்பீட் பண்ணணும்னு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தவங்க. சரி, ஆண்களுக்கு இப்ப இலவச பஸ் தேவையா சார்? 100% பண்ணுவோம். அது நகர்ப்புறத்துல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஏன் வேண்டாம்னா அவங்க வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு போட்டாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க ரெண்டையும் உயர்த்தினீங்க, இவ்வளவு உயர்த்திட்டு அப்ப இந்த தொகை, இந்த நீங்க சொத்து வரியில பெற்ற தொகையோ இதுல பெற்ற தொகையோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏத்துனீங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை எல்லாத்தையும் உயர்த்தி எங்கேயோ மடைமாற்றம் செய்கின்றீர்கள். நீங்க சொல்றீங்களா இந்த 1000 ரூபாய் ஸ்கீமு எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துட்டீங்க? நீங்க சொன்னது என்ன? மகளிர் உரிமை தொகை மகளிரா இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். அதுல என்ன செலக்டிவா 10 லட்சம் பேருக்கு கொடுக்கறது, 20 லட்சம் பேருக்கு கொடுக்கறது, அதுல தகுதி 40 லட்சம் மகளிரா இருக்கிறவங்க அத்தனை பேரும் தகுதி பெற்றவங்க தானங்க. சரி, அது ஏங்க நீங்க எல்லாருக்கும் இப்ப 2000 ரூபாய் கொடுக்க போறீங்க? நான் கேக்குறேன் சார், நீங்க கவர்மெண்ட் ரன் பண்ணுமா? அதாவது ரன் பண்ணுமா முடியாதா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்குவோம். ஏன்னா நீங்க வந்து பொய்யான ஆளுநர் எங்களுக்கு பண்ணலன்னு சொல்லுவீங்க. நாங்களும் தான் 7.5% இடஒதுக்கீட்டுல 6344 பேரை வந்து இன்னைக்கு மருத்துவம் படிக்கிற அளவுக்கு எளிய வறிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் எடப்பாடியார் கொண்டு வந்து அற்புதமான திட்டம். 22,000 ஏரிகளை தூர்வாரணும்னா இந்த தமிழகத்துல காவிரி நீர் வரலனாலும் we can manage-ங்கிற அளவுக்கு உங்க ஸ்கீம் வந்து கவர்ச்சியா இருக்கு. ரைட், இல்ல கவர்ச்சி கிடையாதுங்க, நடந்ததை சொல்றாங்க. ரைட் சார், இல்ல நீங்க குடுக்குறேன்னு சொல்லி சில ஸ்கீம் சொல்லிருக்கீங்க. நடந்ததை சொல்றேன், நான் சொல்லிடுறேன். இல்ல நாங்க பண்ணனது நடந்ததை சொல்றோம். நீங்க நடக்க போறது எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியலையே. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நாங்க வந்து 4 மாவட்ட விவசாயிகளுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் பிரச்சனை, அதை வந்து தீர்த்தோம். இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க 10 தொகுதியில 9 தொகுதியை திமுகவுக்கு தாரை வார்த்து தந்தவர்கள் எங்க தஞ்சை மண்டலத்தை சேர்ந்தவர்கள். ஆனா அவர்களுக்கு வந்து தொடர்ந்து வஞ்சனையையும் துரோகத்தையும் மட்டுமே திமுக ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தந்தை காலத்துல இருந்தே காவிரி பிரச்சனைல இருந்து ஆரம்பிச்சு அந்த காவிரி டெல்டாவில் தஞ்சை டெல்டாவில் துரோகம் பண்ண ஒரத்தநாடு பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ தான் உங்க பழைய எம்எல்ஏ அதிமுக வைத்திலிங்கம் டிஎம்கே போட்டோம். அதனால ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு அட்சய பாத்திரம். நீங்க இன்னைக்கு திமுகவில் இருக்கிற 12 அமைச்சர்களையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியே இருக்கக்கூடாது, எல்லாருமே தான் அங்க போயிட்டாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. இது ஒரு அட்சய பாத்திரம், வந்துகிட்டே இருக்கும். பீனிக்ஸ் பறவை வந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து தொண்டர்கள் தான் தலைவர்கள். யாரும் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ போல வர்க்க பரம்பரை அரங்காவலர் போல வர்றவங்க கிடையாது. இங்க தொண்டர்களா இருக்கிறவன் இன்னைக்கு கிளைச்சலாளர் இருந்தோம், அன்னைக்கு கிளைச்சலாளர் இருந்தவர் இன்னைக்கு பொதுச் செயலாளர், நாளைக்கு நான் கூட அந்த இடத்துக்கு வரலாம். ஆனா திமுகவில் ஒருத்தர் மாறுதட்டி சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். அதனால வந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. மக்களின் நலன் சார்ந்து திங்க் பண்ணுங்க. அந்த தஞ்சை மண்டலத்தை மீத்தேன் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் தாரை வார்த்து கொடுத்தவர் நான் டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிற ஸ்டாலின். ஆனா அந்த தஞ்சை மண்டலத்தை, எங்க ஊர் கிடையாது அவர், ஆனா தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடி. தமிழக அரசியல் களத்தை மாற்றிட தமிழகம் தலை நிமிர்ந்திட வருகை தரும் வரலாற்று நாயகரை வருக வருக. ஜே சக்தி கிருஷ்ணன், மாநில செயலாளர், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகப்பிரிவு, தமிழக பாஜக. வாக்குறுதியா கொடுக்குறீங்க. லேப்டாப் யார் கொண்டு வந்தது? யாரு காப்பி அடிக்கிறது? இல்ல திமுகவுடைய காப்பி தான் இந்த 2000 ரூபாய் கொடுக்கறது, ஆண்களுக்கு இலவசம். திரும்ப சொல்றது மக்களுக்கு வந்து யார் முதல்ல வந்து பொங்கல் பண்டிகைக்கு 210 ரூபாய் கொடுத்தது யார் தெரியுமா? யார் சார்? எம்ஜிஆர் 84ல. ரைட்டுங்களா? அதனால வந்து எல்லாமே வந்து நீங்க எல்லாருக்கும் 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு போடுறீங்களே காலை உணவு திட்டம் யார் கொண்டு வந்தது? சென்னை மாநகராட்சியில எடப்பாடியார் பீரியட்ல கொடுத்தாங்க. அது மாதிரி வந்து சத்துணவு திட்டம் யார் கொண்டு வந்தது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தது. லேப்டாப் திட்டம் யார் கொண்டு வந்தது? அம்மா கொண்டு வந்தது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நாங்க கொண்டு வந்தோம். நீங்க வந்து திறப்பு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிட்டீங்க. ஏதாவது ஒரு திட்டம் நீங்களா பண்ணின மாதிரி சொன்னீங்கன்னா இந்த 1000 ரூபாய் சொல்லுவீங்க. அதுவும் கூட SC/ST அவங்களுக்குள்ள தொகையை நீங்க மடைமாற்றம் செஞ்சிட்டீங்கன்னு SC/ST கமிஷன். நீங்க 2000 ரூபாய் கொடுக்கும்போது நீங்க அந்த மாதிரி எங்க எதுல வைக்க போறீங்க? கை வைக்க நான் சொல்லிட்டேனே, என்னுடைய கான்செப்டா அந்த ஐடியாவை சொன்னேன். மணல் குவாரியோ கல்குவாரி இது மாதிரி வந்து எத்தனையோ இயற்கை வளங்கள் இருக்கு, அது சார்ந்து நம்ம வந்து வீணா தான் போயிட்டு இருக்கு, கொண்டு வரலாம்னு என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். அதனால என்றைக்கும் மக்களின் நலன் சார்ந்து செயல்படுகின்ற விளிம்பு நிலை மக்களினுடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே உழைக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் கூட்டணி நல்லா இருக்குன்னு அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி அதையும் எங்கள்கிட்ட இமாலயா கூட்டணி, அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி இன்றைக்கு கூட்டணி, ஏன்னா இயற்கையினுடைய தேவை, வேகும் வில் ரீப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தக்கனை தப்பி பிழைக்குங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து வேற வழி இல்லை. இல்லைன்னா தமிழகத்தை
ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இந்த போதைப் பொருட்களின் காடாக்கிய இந்த திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழகத்து மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. 8 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பாக இல்லாத ஒரு சமுதாயமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமையணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையணும். அதனால வந்து பிஜேபி கூட டிடிவி கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவ்வளவு எளிமையா ஆட்சியை பிடிச்சிட முடியுமா சார்? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிஜேபி கூட இருந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி, தமிழகத்தினுடைய மக்கள் வந்து இன்னைக்கு திமுக அரசின் மீது, குறிப்பாக அரசு ஊழியர்கள் வெறுப்பின் உச்சத்துல இருக்காங்க. இவங்களை கொண்டாந்து ஆட்சி கட்டில உட்கார வைக்கிறவங்கள, அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறவங்கள அரசு ஊழியர்கள் இன்னைக்கு வெறுப்பின் உச்சத்துல இருக்காங்க. 23 லட்சம் பேர் தமிழகத்துல இருக்காங்க அரசு ஊழியர்கள். எல்லாருமே கொதிநிலையில இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த 2026ல இந்த குடும்ப ஆட்சிக்கு மூடு விழா நடத்தப்படும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவாருங்கிற கருத்தை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்களும் ஒரு பிரச்சார மேடையாவே பயன்படுத்திக்கிட்டேன். நிறைய விஷயத்த அதை மக்கள்கிட்ட கொடுக்கலாம். மாதேச ஃபீட் பண்ணி பேசி பார்க்கணும்னு ஒரு ஐடியாவில் வந்தா. நன்றி. நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொடுக்குறோம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.